வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு டெய்லரிங் கிளாஸில் ப்ளவுஸில் ஈஸியான முறையில் எம்மிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம ப்ளவுஸில் எம்மிங் எப்படி பண்ணலாம், அதே மாதிரி கொக்கி எப்படி வச்சு தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடிங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுக்கிட்டிங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வருங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ளவுஸில் தான் நம்ம எம்மிங் பண்ண போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே ப்ளவுஸ் தைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் நான் மிஷின் தையல் தான் நான் போட்டிருக்கேன். கழுத்துக்கும் கைக்குமே மிஷின் தையல் நான் போட்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், நான் கழுத்து பீஸில் மிஷின் தையல் நான் போட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அந்த 3 ப்ளவுஸ்லையுமே கையிலையுமே நான் மிஷின் தையல் தான் போட்டிருக்கேன். இப்போ எல்லாருமே இந்த மாதிரி தான் போடுறாங்க. இது உங்களுக்கு தைக்கவும் ஈஸியாக இருக்குங்க. ஆனால் எம்மிங் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஒரு சிலர் எம்மிங் கேட்குறாங்க போட்டு தர சொல்லி. உங்களுக்கு மிஷின் தையல் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எம்மிங் பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் மிஷின் தையல் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். பார்க்கவும் ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ப்ளவுஸில் எம்மிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பெரிய தையலாக நம்ம போட்டிருக்கோம். அந்த தையலுக்கு கீழே நம்ம எம்மிங் பண்ணணுங்க. அதுக்கு நீங்கள் ஊசியில் இந்த மாதிரி 2 நூலாக கோர்த்துக்கோங்க. 2 நூலாக கோர்த்து நீங்கள் இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. எம்மிங் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க சட்டையை நம்ம உள்பக்கமாக திருப்பிக்கலாம். நம்ம மேல் பக்கத்தில் எம்மிங் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சட்டையை உள்பக்கமாக திருப்பிக்கிட்டு நம்ம எம்மிங் பண்ண ஆரம்பிக்கணுங்க. நம்ம சைடு தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, கையில் சைடில் தையல் போட்டிருப்போம். அது பக்கத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கையில் நம்ம ஓரத்தில் மடிச்சு அடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த பகுதியையும் கீழே துணி இருக்கு பார்த்தீங்களா, அதையும் சேர்த்தாப்புல நம்ம குத்தி ஊசியை மேலே எடுக்கணுங்க. இப்போ நம்ம நூலை மேலமாக வச்சுக்கணுங்க. மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. நூலுக்கு கீழே ஊசி வச்சு நம்ம ப்ளவுஸில் குத்தி மேலே எடுக்கணும். இந்த மாதிரி குத்தி எடுக்கணுங்க வெளியே. அதே மாதிரியே நூலை மேலே வச்சுக்கோங்க. மேலே வச்சுட்டு 2 துணியும் சேர்த்தாப்புல ஊசியில் குத்தி மேலே எடுக்கணுங்க. இந்த மாதிரி தான் நம்ம இந்த கை ஃபுல்லாகவே நம்ம எம்மிங் பண்ணணும். பாருங்கள், நான் எப்படி ஊசியை வெளியே எடுக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள். 2 துணியும் ஜாயிண்டாப்பில் இருக்கிற மாதிரி லைட்டாக குத்தி ஊசியை நம்ம மேலே எடுத்துக்கலாம். இப்படி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வெளியே பக்கமாக திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்க, காமிக்கிறேன். இதே மாதிரி குட்டி குட்டியாக உங்களுக்கு புள்ளி மாதிரி தெரியும். இதுதான் நம்ம எம்மிங் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். சட்டையில் ஒரு கையில் நம்ம எம்மிங் பண்ணிட்டோங்க. அதே மாதிரி இன்னொரு கையிலையும் நம்ம எம்மிங் பண்ணிக்கலாம். எம்மிங் பண்ணிவிட்டு மேலே பெரிய தையல் போட்டுப்போம் பார்த்தீங்களா, அந்த பெரிய தையலை நம்ம பிரித்து விட்டுறணுங்க. இதை எம்மிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தையலை நம்ம பிரித்து விட்டுறலாம். டெய்லரிங் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா நம்ம ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்குமே தையலுக்கு தேவையான வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கமெண்டில் கேட்குறாங்க, அந்த டவுட்டுக்குமே நம்ம வீடியோ நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோங்க. பொதுவாகவே நம்ம ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபோனில் சர்ச் பண்ணி நம்ம பார்க்குறோம்னா நம்ம அந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே நம்ம பார்த்தாதான் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு புரியும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஆன்சருமே கிடைக்கும். அதனால எப்போவுமே எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு புரியும். அதனால் போடுற வீடியோவை
ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதில் உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இப்போ பார்த்தோம்னா நம்ம 2 கையிலுமே எம்மிங் பண்ணி முடிச்சிட்டோங்க. இப்போ லாஸ்ட்டில் என்ட்ரி நாட் போடுறேன் பாருங்கள். அதுக்கு நீங்கள் லாஸ்ட்டில் அந்த ஓரத்தில் குத்தி எலி எடுத்துட்டு 2-3 டைம் வந்து நல்லா இப்படி சுற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு விழுந்துடும். நீங்கள் சுற்றிட்டு ஊசியை வந்து நீங்கள் மேலே எடுத்துடலாங்க. எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி நாட் விழுந்துடும். இப்போ நீங்கள் அந்த நூலை கட் பண்ணி எடுத்துடலாங்க. இதே மெத்தடில் பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்துலேயும் இதே மாதிரி எம்மிங் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக நீங்கள் எம்மிங் பண்ணுங்கள். ரொம்ப சீக்கிரமாக போடணும் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தப்பாக வந்துடும். அதனால் பொறுமையாக நிதானமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அழகாக வந்துடும். ஆனால் எம்மிங் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்குமே உங்களுக்கு லுக்காக நல்லா இருக்கும். ஆனால் இது டைம் எடுக்கிறனால எல்லாருமே இப்போ மிஷின் தையல் தான் போட்டு வாங்கிக்கிறாங்க. மிஷின் தையல் தான் போட்டுமே தைச்சும் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே பிரித்து எடுத்துடலாங்க. நம்ம பெரிய தையலாக போட்டிருப்போம் அந்த தையல் மட்டும் நம்ம பிரித்து எடுத்துடலாம். கழுத்து பீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்மிங் பண்ணி முடிக்க போகிறோங்க. லாஸ்ட்டில் வந்து நம்ம நாட் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் எம்மிங் பண்ணையில் நூல் வந்து மேலே பார்த்து இருக்கிற மாதிரி வச்சு எம்மிங் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் நம்ம எண்டு நாட் போட்டுக்கலாங்க. அந்த லாஸ்ட்டில் 2 கார்னரில் சேர்த்தாப்பில் குத்தி ஊசியை மேலே எடுங்க. எடுத்துட்டு நூலை வந்து 2-3 டைம் நல்லா சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நம்ம ஊசியை மேலே எடுத்துடலாங்க. எடுத்துட்டோம் அப்படின்னா எண்டு நாட் விழுந்துடும். இப்போ நம்ம நூலை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் 2 வாட்டி கூட நாட் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம 2 வாட்டி நாட் போட்டு எடுத்துட்டோம். நூலை வந்து கட் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அழகாக வந்துடும். மிஸ்டேக்கே வராது. பாருங்கள் நீட்டாக வந்து நம்ம எம்மிங் பண்ணியிருக்கோம். அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ளவுஸை நம்ம மேல் பக்கம் பார்த்துட்டோங்க. இப்போ உள் பக்கம் திருப்பி பார்க்கலாம். நம்ம எப்படி எம்மிங் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். உள் பக்கமே அழகாக நீட்டாக வந்திருக்கு. எந்த பிக்சருமே இல்லாமல் அழகாக எம்மிங் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து கொக்கி எப்படி வச்சு தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நம்ம வி பட்டியும் கொக்கி பட்டியுமே நம்ம தைச்சி வச்சுருக்கோம். இப்போ அந்த வி பட்டிக்கு நேராக அந்த கொக்கி பட்டியை வைங்க. வச்சுட்டு நம்ம கொக்கி எந்த இடத்துல வைக்க போகிறோமோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம 5 இடத்துல கொக்கி தைக்க போகிறாங்க. அதனால் அந்த 5 இடத்துலையுமே அந்த வி ஷேப்க்கு நேராகவே நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொக்கி வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ பார்த்தோம்னா நம்ம மார்க் பண்ணிட்டோம். மார்க் பண்ணதுக்கு மேலேயே நம்ம இந்த மாதிரி பெரிய ஊசியை வச்சு குத்தி வெளியே எடுத்துடலாங்க. அந்த கேப் தெரியும். அந்த கேப்பில் நம்ம கொக்கியை நம்ம மாட்டிடலாம். இந்த மாதிரி நீங்கள் மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொக்கி வந்து சீக்கிரம் பிஞ்சு போகாது. நம்ம ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி நீங்கள் கொக்கி தைச்சி பாருங்கள். பெரிய ஊசியில் லைட்டாக குத்தி வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா சின்ன ஓட்டை மாதிரி வந்துடும். அந்த கேப்பில் நம்ம கொக்கியை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுறலாங்க. இதே மாதிரியே நம்ம மிச்சம் இருக்க அந்த 3 இடத்துலையுமே நம்ம கொக்கியை இந்த மாதிரி மாட்டி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணதுக்கு மேலே நம்ம கொக்கியை வச்சுக்கலாங்க. பாருங்கள் இப்போ நம்ம 5 இடத்துலையுமே கொக்கியை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து கொக்கியை தச்சு எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நூல் வந்து நம்ம 4 நூலாக வர மாதிரி கோர்த்து அதை 8 நூலாக வர மாதிரி வச்சு நீங்கள் நாட் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ஹோலில் வந்து நம்ம ஊசியை உள் பக்கமாக விட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இந்த மாதிரியே அந்த வளையத்துக்குள்ளே நம்ம ஊசியை வந்து குத்தி குத்தி நம்ம மேலே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் 2-3 டைம் வந்து நல்லா சுற்றிட்டு நீங்கள் வெளியே எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாட்டு விழுந்துடும். அதே மாதிரியே இன்னொரு கேப்லேயும் இந்த மாதிரி நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க. அந்த வளையத்துக்குள்ளேயே நம்ம ஊசியை விட்டு விட்டு நம்ம வெளியே எடுக்கணும். இந்த மாதிரி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொக்கி வச்சு நம்ம தச்சிட்டோம். அதே இடத்துல நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ இன்னொரு கொக்கியிலையும் நம்ம தைக்க ஆரம்பிக்கலாங்க.
ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொக்கியை தைச்சிட்டு நூலை கட் பண்ணிட்டு திருப்பி நாட் போட்டுட்டு இன்னொரு கொக்கியை தைக்க ஆரம்பிப்பாங்க. நம்ம அப்படி தைக்க வேண்டாங்க. இப்போ ஒரு கொக்கியை வந்து நம்ம தைச்சிட்டோம். அந்த நூலை கட் பண்ணாமையே பக்கத்தில் இருக்க கொக்கியிலையுமே அதே ஊசியை துணியில் உள் பக்கமாக விட்டு இந்த கொக்கிக்கு நம்ம எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்குமே நீட்டாக இருக்கும். நம்ம நூலை வந்து அடிக்கடி வந்து கட் பண்ணி நாட் போட்டு தைக்க தேவையில்லை. இப்போ இன்னொரு கொக்கியுமே இதே மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கலாங்க. அந்த வளையத்தில் 2-3 டைம் வந்து ஊசியை குத்தி வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டு நாட் போட்டு முடிச்சுட்டு திருப்பி இன்னொரு வளையத்தில் அதே மாதிரி தைக்க ஆரம்பிச்சிடலாங்க. இதே மாதிரியே மிச்சம் இருக்க 3 கொக்கியுமே நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். இந்த சட்டையில் வந்து நம்ம எம்மிங் பண்ணி கொக்கி வச்சு தைக்கிறோங்க. ஒரு சில கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு வந்து இந்த வி பெட்டி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த வி ஷேப் வந்து எனக்கு வைக்காம அந்த இடத்துல பா கொக்கி வரும் பார்த்தீங்களா, அது வச்சு தைச்சி தர சொல்லுவாங்க. அப்போ நம்ம பா கொக்கியும் வச்சு தைச்சி அதுக்கப்புறம் இந்த கொக்கியுமே வச்சு தைக்கணுங்க. அது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா வேலை தான். இருந்தாலும் கேட்கும்போது அதையும் தான் நம்ம தைச்சி கொடுக்குற மாதிரி இருக்குங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பா கொக்கியும் இந்த கொக்கியும் வச்சு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் நான் போடுறேங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொக்கி வந்து வச்சு தைச்சிட்டோம். நம்ம உள் பக்கமாக தைச்சது வெளி வந்து நூல் வந்து தெரியக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கொக்கி வச்சு தைக்கணுங்க. நம்ம இந்த ப்ளவுஸை ஃபினிஷிங் பண்ணிட்டோங்க. கைக்கும் கழுத்துக்கும் எம்மிங் பண்ணிட்டு நம்ம கொக்கியுமே வச்சு தைச்சிட்டோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.